திமுக ஆட்சியில் அடுக்கடுக்காக தொடரும் படுகொலைகளால் காவல்துறை மீதான மக்களின் நம்பிக்கை இத்து போய்விட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருச்சி பீமா நகரில் உள்ள காவலர் குடியிருப்பிற்குள்ளேயே ஒருவர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிப்பதோடு, திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இல்லை என்ற உண்மையை நெற்றியில் அடித்தாற் போல மீண்டும் ஒரு முறை உணர்த்தியுள்ளது என அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்ட நிலையில், பட்ட பகலில் காவல் நிலையங்களின் அருகிலும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயும் ஒருவரை வெட்டி சாய்ப்பது பேஷன் ஆகிவிட்டதுன்னு விமர்சித்திருக்காரு. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கையில் முழு நேர காவல்துறை தலைமை இயக்குநரை இன்னும் நியமிக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசின் ஆணவம் சகித்துக் கொள்ள முடியாதுனோ, பொதுமக்களின் உயிர்களை வைத்து இப்படி பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசு மூளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய கள்ளிச்செடினோ நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருக்காரு.